வணக்கம் நேயர்களே. மாட்டை திருடியவர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவரின் தங்க நகைகளை திருடியவர்களும் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் அதிகாரி சேந்தன் தலைமையிலான உத்தியோகத்தர்களால் அதிரடி கைது. இந்த செய்திகள் சம்பந்தமாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அண்மையில் கைதடியைச் சேர்ந்த நபரொருவர் சாவகச்சேரி பிரதேசத்தில் மாடு ஒன்றை களவாடி கொண்டு வந்து நேர்வேலி அச்சுவேலி பகுதியில் அதை இன்னொருவருடைய வீட்டில் கட்டி வைத்திருக்கின்றார் விற்பனைக்காக. அந்த நேரம் பார்த்து மாட்டை தொலைத்தவர் மாட்டின் உரிமையாளர் முறைப்பாட்டை பதிவு செய்து மாட்டை தேடியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இந்த விடயம் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் தேடுதலை மேற்கொண்ட பொழுதுதான் சாவகச்சேரி பகுதியில் இருந்து கடத்தப்பட்ட திருடப்பட்ட மாடு நேர்வேலி அச்சுவேலி பகுதியில் வைத்து மீட்கப்பட்டது. அப்பொழுது அந்த மாட்டை திருடி கொண்டு வந்தவர், அதே போல யாருடைய வீட்டில் கட்டப்பட்டு நின்றதோ அந்த வீட்டுக்காரர், அவரையும் கைது செய்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். விசாரணைகளை தொடர்ந்து நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றில் சான்று பொருளும் திருடர்களும் ஒப்படைக்கப்பட்டதாக காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசார் அறிய தந்திருக்கின்றார்கள். அதிலும் இன்னும் ஒரு விடயமாக இளவாலை பனிப்புலம் பகுதியில் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு வயதிவர் வீதியால் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை மறித்த திருடர்கள் அவரிடமிருந்து 2.25 பவுன் தங்க நகைகளை அபகரித்தார்கள். தங்கச் சங்கிலியாக இருந்த அந்த நகைகளை அபகரித்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவர் கையில் இருந்த மோதிரத்தையும் கேட்டிருக்கின்றார்கள், கலட்ட முற்பட்டிருக்கின்றார்கள். அது கலர முடியாததால் அப்படியே விட்டு ஓடிவிட்டார்கள். பாதிக்கப்பட்ட அந்த நபர் போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாட்டை மேற்கொண்டார். முறைப்பாட்டின் அடிப்படையில் தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன, விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விடயம் சம்பந்தமாக காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்களும் விரைவாக செயற்பட்டார்கள். செயற்பட்டதில் அந்த நகைகளை கொள்ளையிட்ட 4 பேர் திருடர்களும் மடக்கி பிடிக்கப்பட்டார்கள். பிடிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் அந்த வயதுவரிடமிருந்து பெற்ற தங்க நகைகளையும் பெற்றுக்கொண்ட போலீசார் அந்த நகைகளையும் அந்த திருடர்களையும் இன்று மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக விரைவான ஒரு செயற்பாட்டை காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். சேந்தன் தலைமையிலான உத்தியோகத்தர்கள் நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக தங்களுடைய விரைவான தேடுதல்களையும் விசாரணைகளையும் கைதுகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இவ்வாறான பல சிக்கல்கள் அல்லது பிடிபட முடியாத பல பிரச்சனைகள் அல்லது சிக்கிக்கொள்ள முடியாத திருடர்களை எல்லாம் மிக விரைவாக கைது செய்கின்ற நடவடிக்கைகளை காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில்தான் இந்த 2 சம்பவங்களும் பதிவாகின. மாடு சம்பந்தமான திருடர்கள், மாட்டு திருடியவர்கள் நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றிலும், இளவாலை பகுதியில் பனிப்புலம் பகுதியில் நகைகளை திருடிய திருடர்கள் இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த செய்திகளோடு நாங்கள் இணைந்திருந்தோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழோடு இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே.